ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8th பே கமிஷனோட ப்ராசஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஃபிட்மென்ட் ஃபேக்ட் அடிப்படையில் எவ்வளோ ஊதிய உயர்வு வழங்குவாங்க அப்படின்னு எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 1.8 ஃபிட்மென்ட் ஃபேக்டரா, இல்லை 2.5 இல்லை 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கணிப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மீட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அரசாங்கம் ரொம்பவே தீவிரமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது உங்களுடைய சம்பள உயர்வு ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் எவ்வளோ உயரும், ஆவரேஜா என்ன, மினிமம் என்ன, மேக்ஸிமமா எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வித் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8வது மத்திய ஊதிய குழுவின், அதாவது 8th சிபிசி இல்லைனா 8th பே கமிஷன் சொல்லுவோம். ஸோ அதோட சம்பள அட்டவணை மற்றும் ஊதிய அணி ஆகியவை பார்த்தீங்கன்னா தற்போது இறுதி செய்யப்பட்டுட்டு வருது. இன்னைக்கு தேதிக்கு 2026 ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 7வது ஊதிய குழுவோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு இருப்பீங்க. அது 18,000. ஓகேங்களா? ஸோ இப்போ 18,000 ரூபாய் 34,560 முதல் 51,480 வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 18,000 இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த 8th பே கமிஷன் அடிப்படையில் 34,560 51,480 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இறுதியாக அங்கீகரிக்கப்பட்ட பொருத்துதல் காரணியை பொறுத்து இது லைட்டா மாறுபடும். ஏன் அப்படின்னா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஸோ இதில் கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஓகேங்களா? ஆனால் மேக்சிமம் ஒரு 55,000, மினிமம் ஒரு 30,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கணிப்பு. அதிகாரப்பூர்வ அட்டவணை அரசாங்கத்தின் முறையை சார்ந்து வெளியீட்டிற்காக காத்திருக்கும் வேளையில் பல்வேறு அறிக்கையிடப்பட்ட பொருத்துதல் காரணிகளின், அதாவது 1.92, 2.86 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் 1.8ன்னு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 3.8 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ ஆவரேஜா 2.8 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த அடிப்படையிலான கணிப்புகள் எதிர்பார்க்கப்படும் தொடக்கநிலை மாத அடிப்படை சம்பள திருத்தங்கள் குறித்த தெளிவான சித்திரத்தை அளிக்கிறது. அதாவது மினிமமா 1.92, ஸோ ஆவரேஜா 2.5, 2.3, மேக்ஸிமமா 2.8 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய சம்பளம் ஒவ்வொரு நிலை ஊழியரும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத வித் சார்ட்டோட உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊதிய அணி நிலை, ஒவ்வொரு படிநிலை ஊழியர்கள் என்னென்ன, அடுத்து 7வது சிபிசி அடிப்படையில் சம்பளம் ஆல்ரெடி எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க, 7th பே கமிஷன் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட 8வது சிபிசி அடிப்படையில் 8th பே கமிஷன் அடிப்படையில் 1.92 மினிமம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வழங்கினாங்க மத்திய அரசு அப்படின்னா எவ்வளவு சம்பளம் இருக்கும். அதே மாதிரி 2.28 ஆவரேஜா சம்பள உயர்வு வழங்குறாங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும். அதே மாதிரி போன 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு வழங்கினாங்க. ஸோ அதே இது இப்பவும் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஒவ்வொரு படிநிலை ஊழியர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற தெளிவான சார்ட்டை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிலை 1 ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7th சிபிசி அடிப்படையில் 18,000 வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 1.92 அப்படிங்கும்போது 34,560 ரூபா ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். 2.28 அப்படிங்கும்போது 41,040 ரூபா அவங்களுக்கு அடிப்படை சம்பளமா இருக்கும். 2.57 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 46,260 இருக்கு. படிநிலை 1, அதாவது மத்திய அரசு ஊழியரோட ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு இது அமையும். ஓகேங்களா? நிலை 2 இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி 19,900 வாங்கிட்டு இருப்பாங்க 7th பே கமிஷன் அடிப்படையில். ஸோ அவங்களுக்கு 38,208 ரூபா 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வரும். 2.28ன்னு பார்க்கும்போது 45,372 ரூபா அவங்களுடைய அடிப்படை சம்பளமா இருக்கும். 2.57 அப்படின்னு பார்க்கும்போது 51,143 ரூபா அவங்களோட ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். அடுத்தது நிலை 3 இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் ரிவைஸ் பண்ணப்பட்ட சம்பளம் 21,700 இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுதான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 8th பே கமிஷன்ல 41,664 ரூபா கிடைக்கும். 2.28 அப்படிங்கும்போது 49,476 ரூபா கிடைக்கும். 2.57 அப்படின்னு பார்க்கும்போது 55,769 ரூபா அவங்களுக்கு இந்த 8th பே கமிஷன்ல கிடைக்கும். நிலை 4 ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் 25,500 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மினிமமா 1.92 மத்திய அரசு வழங்குறாங்க அப்படின்னா 48,960 ரூபா ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். அதுக்கப்புறம் 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்த்தா 58,140,
2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு பார்த்தா 65,535 ரூபா அவங்களுக்கு நிலை 4 ஊழியர்களுக்கு வந்து அடிப்படை சம்பளமாக வந்து இந்த 8th பே கமிஷன்ல அமையும். அடுத்து நிலை 5 ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் அடிப்படையில் 29,200 ரூபா ஆல்ரெடி சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 8th பே கமிஷன் அடிப்படையில் 1.92 மினிமம் அப்படின்னு பார்த்தா 56,064 ரூபா ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். 2.28ன்னு பார்க்கும்போது 66,576 ரூபா. 2.57 போன 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததே கொடுத்தாங்கன்னா 75,044 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனோட அடிப்படையில் நிலை 5 ஊழியர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நிலை 6 ஊழியர்களுக்கு 7th பே கமிஷன் அடிப்படையில் 35,400 ரூபா வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க 1.92 அப்படின்னு பார்க்கும்போது 67,968 ரூபா வாங்குவாங்க. 2.28 அப்படின்னு பார்க்கும்போது 80,712 ரூபா வாங்குவாங்க. 2.57 அப்படின்னு பார்க்கும்போது 90,978 ரூபா உங்களுக்கு அடிப்படை சம்பளமாக வழங்கப்படும். நிலை 7 ஊழியர்களுக்கு ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் 44,900 ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 86,208 ரூபா ஊதிய உயர்வு இருக்கும். அதே மாதிரி 2.28 அப்படின்னு பார்க்கும்போது 1,02,372 ரூபா அவங்களுக்கு அடிப்படை சம்பளமாக இருக்கும். இதே 2.57 அப்படின்னா 1,15,393 ரூபா நிலை 7 ஊழியர்களுக்கு இந்த 3 வேரியண்ட்ல வந்து அவங்களுக்கான ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நிலை 8 ஊழியர்களுக்கு ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் 47,600 ரூபா கடந்த 10 வருடமா வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு 1.92 மினிமமாக ஏற்றுனாங்கன்னா 91,392 ரூபா 392 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். அதுவே 2.28 அப்படின்னு வழங்கினாங்கன்னா 1,08,528 ரூபா அடிப்படை சம்பளமாக இருக்கும். அதுவே 2.57 அப்படின்னு வழங்கினாங்கன்னா 1,22,332 ரூபா அவங்களுடைய அடிப்படை சம்பளமாக இருக்கும். அதுவே நிலை 10 ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி ஆல்ரெடி ப்ரீவியஸாக 56,100 ரூபாயாக இருக்கும். இப்போது 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வழங்கினாங்கன்னா 1,07,712 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். இதுவே 2.28 மினிமமாக ஆவரேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,27,908 ரூபா கிடைக்கும். இதில் போன தடவை கொடுத்த மாதிரி 2.57 அப்படின்னா 1,44,177 ரூபா கிடைக்கும். அடுத்தது நிலை 12 ஊழியர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக 78,800 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 1.92 அப்படின்னு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்த்தா 1,51,296 ரூபா வழங்கப்படும். 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 1,79,664 ரூபா கிடைக்கும். 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சப்போஸ் மத்திய அரசு வழங்குறாங்கன்னா 2,02,516 ரூபா இந்த ஊதிய உயர்வு மூலமாக நிலை 12 ஊழியர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சம்பளம் வழங்கிட்டு இருந்தாங்க நிலை 1லிருந்து நிலை 12 வரைக்கும் ஊழியர்களுக்கு அவங்களுக்கு மினிமமும் 1.92 ஆவரேஜாக 2.28 நான் மேக்ஸிமம்னு எடுத்ததே போன 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான் 2.57. ஸோ இந்த அடிப்படையில் எவ்வளோ சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எதிர்பார்க்கப்படும் சம்பளத்தை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறுதி கையில் கிடைக்கும் சம்பளத்தில் அகவிலைப்படி டிஏன்னு சொல்லுவோம், வீட்டு வாடகைப்படி HRA மற்றும் போக்குவரத்து படி TA ஆகியவற்றிலும் மாற்றங்கள் வந்து செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோ ரிவைஸ் ஆகி வருதோ ஸோ அது கூட அகவிலைப்படி வாடகைப்படி போக்குவரத்து படி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆகும். இந்திய சம்பள கால்குலேட்டரை பயன்படுத்தி உங்களின் தோராயமான திருத்தப்பட்ட சம்பளம் மற்றும் படிகளை நீங்கள் வந்து ஈஸியாக கணக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் 18 சம்பள மட்டங்களிலும் உள்ள முழு அளவிலான மதிப்பீடுகளை பார்க்கலாம். ஓகேங்களா? QMATS 8வது ஊதிய குழு கால்குலேட்டர் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியும் இந்த 8th பே கமிஷனை கணக்கிட்டுக்க முடியும். குழு கூட்டங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ குறிப்பாணைகள் குறித்த புதுப்பிப்புகளுக்கு 8வது மத்திய ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதளம் அதில் வந்து நீங்கள் பார்வையிடலாம். ஸோ 8th பே கமிஷனோட அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. 8th பே கமிஷன் இல்லைன்னா 8வது ஊதிய குழு ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஸோ அதில் வந்து இன்னைக்கு தேதிக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்திய சம்பள கால்குலேட்டர் இதை நீங்கள் யூஸ் பண்ணி 8th பே கமிஷன் அடிப்படையில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எப்படி அப்படின்னு நீங்கள் நேரடியாக கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். QMATS இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து 8th பே கமிஷனோட சம்பள கால்குலேட்டரை தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மினிமம்
ஆவரேஜ் மேக்ஸிமமாக போன தடவை கொடுத்தது. இதை வச்சு ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளவு இந்த ஊதிய குழு அடிப்படையில் ஏற்றுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சம்பள உயர்வு எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உயர்த்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.